வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க அவலும் ரவாவும் சேர்த்து நம்ம ஒரு சப்பாத்தி செய்யலாம். வாங்க, அவல் எந்த கப்பால் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ரவாவும் எடுக்கணுங்க. எடுத்து நல்லா அவலை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அதே போல் ரவாவையும் இதோட சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா பிணைஞ்சி சப்பாத்தி போடலாம். வாங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சுங்க. இப்போ கோதுமை மாவு போட்டு சப்பாத்தி போட்டுடலாம். வாங்க, சாஃப்டாக தாங்க இருக்கும். நம்ம சப்பாத்தி கட்டில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக வராது. இப்போ நம்ம இதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் போட்டுடலாங்க. வாங்க, இப்போ தோசை கல் போட்டாச்சுங்க, போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி கோதுமை மாவு 2 ஸ்பூன் சேர்த்தா தாங்க வெடிப்பு இல்லாமல் வரும். அதனால தான் 2 ஸ்பூன் சேர்க்குறோம். பாருங்க, சாஃப்டாக தாங்க இருக்கும். ஏன்னா அவல் சேர்த்ததில் அது சாஃப்டாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நல்லா குருமா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. அவல் ரவா வச்சு சப்பாத்தி செஞ்சாச்சுங்க. சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.